வணக்கம் மக்களே! வெல்கம் டூ பிக் பாஸ் டாக்ஸ். இன்னைக்கு டே 49. மக்களே இன்னைக்கு 49 நாளு, நாளைக்கு 50வது நாள் ஏதோ சர்ப்ரைஸ் கொண்டாட்டம்னு சொல்லினுருக்காங்க. பட் ஆனா என்னன்னா, இந்த 50 நாள் ஆனா கூட இந்த பர்ட்டிகுலர் சீசன் வந்து சரியான ஃப்ளாப்புங்க, மொக்கங்க. ஏன்னா எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இல்லங்க. இன்னைக்கு கூட பாருங்களேன், இந்த ஷோவ ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க என்ன பண்றானுங்க, ஒரு மாரி கான்செப்ட்டே இல்லாம இன்னைக்கு வந்து அந்த ப்ரோமோ போட்டாங்க. அதாவது அ இப்ப 2 கார வீட்டுக்குள்ள விடுறாங்க. பிரஜினியும், கெமியும் அந்த காருக்குள்ள உட்கார வச்சுட்டு, இந்த மாரி யாரோ வெளில போறாங்க. எந்த கார் திருப்பி வருமோ அவங்க மட்டும் இருப்பாங்க. மத்தவங்க வெளில போயிடுவாங்கன்னு சொல்லி, அப்புறம் சாண்ட்ராவ பயங்கரமா கதறு கதறுன்னு கதற விட்டாங்க. நான் அந்த ப்ரோமோவ பார்க்கும்போதே நினைச்சேன், இதெல்லாம் சும்மா ஒண்ணும் பண்ண ட்ராமா. கெமிய வெளில அனுப்பிச்சுருவாங்க. பிரஜின உள்ள விட்டுருவாங்கன்னு நினைச்சேன். அதே மாரி கெமிய எவிக்ட் பண்ணி விட்டாங்க. அதே மாரி இந்த வீக்கெண்ட் வந்து விஜய் சேதுபதி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இல்லாம செம மொக்கையா பண்ணாருங்க. அதாவது அவரு பெருசா இந்த வீக்கெண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட்டே காட்டாத மாரி இருந்தது. அவர் நேத்து போட்டிருந்த ட்ரெஸ்ஸுலயும் நேத்து இன்னைக்கு போட்ட ட்ரெஸ்லயே வந்து நான் பெருசா கான்சன்ட்ரேட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஏன்னா நேத்து ஒரு ஒரு நல்லா மேஜிக் ஷோ பண்ற மாரி ஒரு பிங்க் கலர் ஒரு ட்ரெஸ்ஸ போட்டு வந்தாரு. அப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு சாதாரணமா போட்டு வந்தாரு. அது சாதாரணமா போட்டா நல்லா இருக்கும். பட் அத அயர்ன் பண்ணாம, ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம கேஷுவலா அந்த மாரி இருந்தாரு. ஏன்னே புரியல. 2வது அவர் வந்து என்னன்னா, இந்த 2 நாளுமே வந்து என்னன்னா, கரெக்ட்டா அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயம் பெருசா பண்ணல. நேத்து என்ன பண்ணாருன்னா, பிரஜினு, சாண்ட்ரா, அ திவ்யாவ நல்லா வருவரத்திலேயே ஓட்டாரு. பிரஜின் பேசினது தப்பு தான். சாண்ட்ராவும், திவ்யாவும் ரொம்ப ஓவரா தான் ஆடுனாங்க. வொர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் குடுத்தாங்க. அவங்கள வறுக்கலாம். தப்பு கிடையாது. ஆனா அவங்கள மட்டுமே நேத்து வச்சு செஞ்சாரு. நேத்து அவங்கள வச்சு மட்டுமே டிஆர்பி வந்துரும்னு நினைச்சாரான்னு தெரியல. வீட்ல மத்தவங்க பண்ண ஒரு விஷயத்துக்கு கூட கேள்வி கேட்கல. எல்லாமே என்னமோ ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ஆன மாரி. கனி பண்ண விஷ பாட்டில் வேல, எஃப்ஜே வந்து கேப்டனாவே ஒண்ணுமே பண்ணலங்க. அத கேட்கவே இல்ல. அது எப்படி? கேப்டனா இந்த வாரம் அவர் என்ன பண்ணாரு? ஏதாவது ஒரு பிரச்சனைய போய் சால்வ் பண்ணாரா? ஒண்ணுமே பண்ணல. அப்படியே ஃப்ரீயா விட்டாரு. அப்படியே ஓட்டாரு. அதே மாரி நேத்துனா எல்லாரையும் போட்டு மிரட்டுறாரு. அதெல்லாம் பேசக்கூடாதுங்க. உட்காருங்க. உட்காருனா உட்காந்துரணும். என்னங்க அப்பலாம் நிக்க கூடாதுங்க. உட்காருங்கன்றாரு. இவரு எல்லாருமே வந்து உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு கருத்து இருக்கா? சொல்ல வரலையா? நீங்க விட்டுருங்க. நீங்க அப்புறமா சொல்லுங்கன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காரு. எல்லாரையும் போட்டு ரொம்ப பிரஷர் பண்ணி அமுக்குற மாரியே இருந்தது நேத்து. அப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பெருசாவே கண்டுக்கல. இப்போ எல்லாருமே வீட்டுக்குள்ள யார் யாரெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி நாமினேட் பண்றாங்களோ டாஸ்க்ல வந்து அமித் என்ன சொல்றாருன்னா, "சார் யார டிஸ்கஸ் பண்ணி நாமினேட் பண்றாங்க நான் கவனிக்கல சார். நான் என் கேம தான் சார் ஆடுறேன்னாரு." அது நியாயமா அவர் கரெக்ட்டா தான் சொல்றாரு. அதுக்கு அமித்த போய் கலைக்கிறது. ஹலோ அப்படிலாம் இருக்கக்கூடாதுங்க. இப்போ சுத்தி யாரெல்லாம் பேசி நாமினேட் பண்ணா நீங்க தெரிஞ்சுக்கணுங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கின்னு நீங்க விளையாடுங்கன்றாரு. ஏங்க பிக் பாஸ் ஷோன்றது வந்து இண்டிவிஜுவல் கண்டெஸ்டன்ட் அவங்க கேம ஆடணும்னு சொல்லி தான் ஆடுறாங்க. நீங்களே நெறைய வாட்டி சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு என்ன சொல்றீங்க, நீங்க வந்து மத்தவங்க என்ன பண்றான்னு போய் பார்த்து நீ தெரிஞ்சுக்கணும்னு சொல்றீங்களே, அது எப்படி? இன்னைக்கு இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டு நீங்க உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க இன்னைக்கு. அப்புறம் என்னன்னா, கெமி வெளில போயிட்டாங்க. பட் எனக்கு என்ன ஆச்சரியம்னா, ரம்யா, கனி, ஆரோராலாம் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. ஒண்ணுமே பண்ணாதவங்க. கெமிய வீட்டுக்கு விட்டு வெளில அனுப்பிச்சுட்டாங்க. இது என்ன எப்படி எந்த கான்செப்ட்ல அனுப்பிச்சாங்கன்னு தெரியல. அப்புறம் இந்த எஃப்ஜே வியானா தொல்ல தாங்க முடியல. கெமிலாம் எவிக்ட் ஆயிட்டு போனாலும் இவங்க 2 பேரும் அந்த கடல போட்டு ஃப்ளர்ட் பண்ணிருக்காங்க. இந்த வாரம் ஃபுல்லா எஃப்ஜே ஒண்ணுமே பண்ணல. அத பத்தி அவர் கவலைப்படல. அவரு வியன்னாவ என்ன பேசணும், எப்படி பேசணும்ன்றத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுகிறாரு. அதே மாரி என்னன்னா, அந்த ஆரோராலாம் வீட்டுக்குள்ள இருக்காங்க. ஆனா அவங்க வந்து இந்த என்ன கம்யூனிட்டி என்ன சொல்றாங்கன்னா, பார்வ பார்த்தா எனக்கு காண்டாகும்னு சொல்றாங்க. அவங்கலாம் வீட்டுக்குள்ள இருக்காங்க. அடுத்த வாரம் யாராவது ஒருத்தங்க வெளில போனா நல்லா இருக்கும். நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம் மக்களே. எல்லாருக்கும் மிக்க நன்றி.